அன்பை பாடும், என் நாவும் நாமம் போற்றும், என் இதயம் உம்மில் மகிழும், எனக்கென்றும் நீர் போதும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் நல்லவர், கர்த்தர் கிருபை உள்ளவர், ஒவ்வொருவரையும் தம்முடைய கிருபையினாலே தாங்குவாராக. ஆதியாகமம் 2வது அதிகாரம் அதனுடைய 16-17 வசனங்கள். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. மண்ணை எடுத்து தம்முடைய சாயலாய் மனிதனை சிருஷ்டித்து ஆதாம் என்றும் ஏவாள் என்றும் பெயரிட்டு ஏதேன் என்னும் தோட்டத்துக்குள்ளே கொண்டு வந்து கர்த்தர் வைக்கிறார். தோட்டத்தில் சகல விதமான நற்கனிகள், நல்ல விருட்சங்களை கர்த்தர் உண்டாக்கி அதை ஆதாமுக்கு ஏவாளுக்கும் கொடுக்கிறார். இதை நீங்கள் புசிக்கலாம், தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கலாம் சொல்லிவிட்டு ஒரு கனியை காண்பித்து சொல்லுகிறார், இதை மாத்திரம் புசிக்க வேண்டாம் என்று சொல்லுகிறார். ஆமென். புசிக்கலாம் என்று கொடுத்தது மிகுதி, புசிக்க வேண்டாம் என்று விலக்கினது கொஞ்சம். என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நமக்கு கொடுத்தது மிகுதி, கொடுக்காதது கொஞ்சம். ஆனால் பல நேரத்தில் நாம் தேவன் கொடுத்த மிகுதியிலே களி கூறுவதை விட தேவன் கொடுக்காத கொஞ்சத்தை எண்ணி புலம்பிக் கொண்டிருக்கிறோம். இந்த கொஞ்சத்தை எண்ணி புலம்புவோமானால் அதற்கு பின்னாக இருந்து செயல்படுவது சாத்தான். நமக்கு நன்றாய் தெரியும், கர்த்தர் ஆதாமோடு இந்த காரியத்தை சொல்லும்போது, ஏன் இதை எனக்கு விலக்கினீர், ஏன் நான் இதை புசிக்க கூடாது என்று ஆதாம் தேவனிடத்தில் எந்த கேள்வியும் கேட்கவில்லை. ஏன் கேட்கவில்லை தெரியுமா? தேவன் கொடுத்த மிகுதியை பார்த்தான். 3வது அதிகாரத்தில் சாத்தான் சர்ப்பத்தின் வாயிலாய் உள்ளே நுழைகிறான். எதன் மேல் அவர்களை திருப்புகிறான் என்றால், தேவன் விலக்கினதின் மேல, தேவன் கொடுக்காதது மேல. அதை அவர்களை பார்க்க வைக்கிறான், அதை அவர்களை விரும்ப வைக்கிறான், அதை அவர்களை தொட வைக்கிறான், அதை அவர்களை புசிக்க வைக்கிறான். தேவன் கொடுத்த மிகுதியிலே நம்மால் களிகூற முடியாமல் தேவன் கொடுக்காத கொஞ்சத்தின் மேலே நாம் ஏக்கமுள்ளவர்களாய் இருப்போமானால் ஏதேனுக்குள் இருந்தாலும் நாம் குறைவுள்ளவர்களாய் தான் இருப்போம். நமக்கு தெரியும், இந்த ஆதாமும் ஏவாளும் தேவன் விலக்கினதை புசித்தது நிமித்தம் நிர்வாணிகளாய் காணப்பட்டு அவர்கள் ஒளித்து கொண்டார்கள். இருப்பது ஏதேனுக்குள் இருந்தாலும் அவர்கள் குறைவுள்ளவர்களாகவே இப்பொழுது காணப்படுகிறார்கள். கிருபையாய் நம்மை ரட்சித்து, தம்முடைய இரத்தத்தால் நம்மை சுத்திகரித்து, தம்முடைய அன்பினாலே நம்மை அரவணைத்து, ஆமேன், சபை என்னும் கூடாரத்துக்குள்ளே, அவருடைய மேகத்துக்கு கீழே, அவருடைய விரித்த செட்டைக்குள்ளே நம்மை கொண்டு வந்திருக்கிறார். களிகூர்ந்து மகிழும்படியாக அல்லவா, அவருடைய இரட்சிப்பிலே களிகூர்ந்து மகிழும்படியாய் கொண்டு வந்திருக்கிறார். நமக்கு விலக்கப்பட்ட சில காரியங்களை பிசாசானவன் கண்களுக்கு முன்பாக கொண்டு வந்து, சிந்தையிலே கொண்டு வந்து, ஆனாலும் கர்த்தர் இது உனக்கு கொடுக்கவில்லையே, நீ இவ்வளவு காலம் ஆராதித்தாயே, ஜெபித்தாயே, உபவாசித்தாயே, ஆனால் இந்த காரியம் உனக்கு விலக்கப்பட்டிருக்கிறதே என்று கொடுக்கப்பட்ட மிகுதியிலே நம்மை களிகூற விடாமல் நமக்கு விலக்கப்பட்ட அந்த கொஞ்சத்தை குறித்த ஆமேன் ஏக்கத்தை உண்டாக்குவது தான் பிசாசின் தந்திரம். ஒரு தேவ பிள்ளை இதை நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் இருப்பது அவருடைய செட்டை நிழலிலே. அவருடைய செட்டை நிழலிலே ஆரோக்கியம் உண்டு, அவருடைய செட்டை நிழலில் ஆசீர்வாதம் உண்டு. அவர் ஒருபோதும் ஆமேன் அப்பத்துக்கு பதில் கல்லை தரமாட்டார், மீனுக்கு பதில் பாம்பை தரமாட்டார், முட்டைக்கு பதில் தேளை தரமாட்டார். அவர் நல்ல தகப்பன். எனக்கு இன்னது தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார், அதை எனக்கு நிறைவாகவே தந்திருக்கிறார். ஆமீன். எனக்கு ஒன்று தேவன் தரவில்லை என்றால் அது எனக்குரியது அல்ல. கொடுக்கப்பட்ட மிகுதியிலே களி கூறுங்கள். ஆமீன். தாவீதை பாருங்கள், அவன் வனாந்தரத்தில் இருந்து கிருபையிலே களி கூறுகிறான். ஆமீன். வனாந்திரத்தில் இருந்த பிறகும் அவனால் மகிழ்ச்சியாக இருக்க காரணம் என்ன தெரியுமா? அவன் கொடுக்கப்பட்ட கிருபை அது மிகுதியாயிருப்பதை பார்க்கிறான், கிருபையிலே களி கூறுகிறான். ஏதேனிலிருந்தும் ஆதாம் ஏவளால் களி கூற முடியாத காரணம் கொடுக்கப்படாத
விலக்கப்பட்ட அந்த கொஞ்சத்தை பார்த்ததுனால என்னை கேட்குற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறேன், ஆமென். நம்முடைய வாழ்க்கையில் கேட்கப்படாத ஜெபங்கள் இருக்கலாம், பதில் வராத காரியங்கள் இருக்கலாம். அதையே எண்ணி நாம் ஏங்கிக் கொண்டிருப்பதை விட தேவன் செய்த நன்மைகள், காலைதோறும் புது கிருபைகளை தருகிறார், நாசியிலே சுவாசத்தை தருகிறார், எவ்வளவு ஆச்சரியமாய் அற்புதமாய் நடத்துகிறார். அடுத்த வேளைக்கு நமக்கு கையில் ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நித்தம் போஷிக்கிறார், உடுத்து வைக்கிறார், பாதுகாக்கிறார், இதுவரை கொண்டு வந்திருக்கிறார். இந்த கொரோனா நாட்களில் எத்தனையோ வசதி படைத்தவர்கள் தங்களை காப்பாற்றிக் கொள்ள முடியாமல் போனார்கள். நம்ம எவ்வளவு ஆச்சரியமாய் தேவன் நடத்தினார் அல்லவா, எவ்வளவு அற்புதமாய் நடத்தினார் அல்லவா. இம்மட்டும் நடத்தினவர் இனிமேலும் நடத்துவார். ஆமென். கொடுக்கப்பட்ட மிகுதியிலே களிகூருங்கள். ஆமென். கர்த்தர் நிறைவான நன்மைகளால் உங்களை திருப்தியாக்கி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனை, இரக்கமுள்ள பிதாவே, நீர் எங்களுக்கு செய்த நன்மைகள் ஏராளம். அதற்கு நன்றி சொல்லவே இந்த ஆயுள் போதாது தகப்பனே. ஆண்டவரே, அந்த நிறைவும் அந்த திருப்தியும் எங்களுக்குள்ளே காணப்பட எப்போதும் துதித்து கொண்டிருக்க கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.